கிரி செய்த பிசாசு தான். ஒரு சில எல்லைகள்ல உன் வாழ்க்கையில போராடுற பிசாசு தான். நீ மனுஷனோடு போராடுற, பிசாசோடு ஜெயம் எடுக்காம நிறைய பேர் மாம்சத்துல பிசாசு துரத்துவாங்க. மாம்சத்துல துரத்துனா இந்த மாம்சத்துல பிசாசோடு போராடி விழுந்து போறது அவசியமா இருக்கும். ஆவியில போராடி ஜெயிக்க வேண்டும். காலை வேலை செய்தி கட்டு கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில இதெல்லாம் வெளியே வர முடியல. வைராக்கியத்துல வெளியே வர முடியல. பிசாசு இருப்பான். வைராக்கியத்துல வெளியே வர முடியல. கோபத்துல வெளியே வர முடியல. கோபத்துல எரிச்சல் இச்சையிலிருந்து வெளியே வர முடியல. சண்டையிலிருந்து வெளியே வர முடியல. சண்டையின் ஆவியிலிருந்து வெளியே வர முடியல. பகையின் ஆவியில வெளியே வர முடியல. பழிக்கு பழி வாங்குற இதுல இருந்து வெளியே வர முடியல. மனமடிவிலிருந்து வெளியே வர முடியல. இதெல்லாம் பிசாசினுடைய இடங்கள். பிசாசு எங்கெல்லாம் இருக்கிறோம்னா இதெல்லாம் அவங்க இருக்கும். மனக்கலக்கம், பயம், திகில் பிசாசுடைய அடையாளங்கள். ஒரு மனிதனுக்குள்ள பிசாசு எப்படி கிரியை செய்யறானா பயம், திகிலு, பிரிவினை வார்த்தைகள், துஷ்டமான வார்த்தைகள், துஷ்டமா பேசுகிற காரியம், இதெல்லாம் பிசாசுடைய ஆயுதம். தேவஜனமே தேவர்களே, இன்னைக்கு இயேசுவை பிரியப்படுத்த போறீங்களா இல்ல பிசாசை பிரியப்படுத்த போறீங்களா? நீ யாரை பிரியப்படுத்த போறீங்க? காலையில நீங்க யாருக்காக வாழ போறீங்க? பிசாசுக்காக வாழ்றா? பிசாசுக்காக உலகத்துக்கு நேரம் ஓடி பிசாசுக்காக வாழுங்க. நான் சொல்லுகிறது தேவனுக்காக வாழணும்னா நீங்க கோவப்பட்டாலும் பாவம் செய்யாம இருக்கிறது பெஸ்ட். நீ கோவப்பட்டாலும் வார்த்தை விடாம அமைதியா இருக்கிறது பெஸ்ட். நீ கோவப்பட்டாலும் உன் கோபத்தை கொண்டு போய் இப்படி தூக்கி போட்டுட்டு தேவ சமூகத்துல போய் அழுதுறது பெஸ்ட். தேவ ஜனமே தேவப்பிள்ளைகளை ஒரு சில அநியாயம் நடக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த அநியாயத்தை கர்த்தர் பார்த்துக்குவார். ஆனா நீங்க அமைதியா இருந்தா தேவன் யுத்தம் பண்ணுவார். தேவ ஜனமே தேவப்பிள்ளைகளை தேவ சமூகத்துல காத்துருங்க. தேவன் பெரிய காரியத்தை செய்வார். பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடி அவனை துரத்துங்க. சொல்றது பிசாசை எகிர்த்து நிலங்கள் வெக்கப்பட்டு ஓடி போவானா? பிசாசை துரத்தினால் மட்டும்தான், அவனை எகிர்த்தினால் மட்டும்தான் அவன் ஓடி போவான். இல்லைன்னா அவன் எல்லைகளை நின்று போராடுவான். இந்த காலை வேலை என்னோடு இணைந்து ஜெபிக்க போறீங்களா? என்னோடு ஜெபம் பண்ணுங்க. பிசாசின் போராட்டம் இதெல்லாம் இருக்குது. டிப்ரெஷன், மன அழுத்தம், பயம், திகிலு, இது மாதிரி குழப்பம், பய எதிர்காலத்தை குறித்த கேள்வியான எண்ணங்கள், தவறான அசுத்தமான சிந்தைகள், அசுத்தமான பேச்சுகள், துஷ்டமான வார்த்தைகள், தீய பழக்கங்கள், பிரிவினின் ஆவிகள், பொறாமைகள், பெருமைகள். பெருமை எங்க இருக்குதோ அங்கெல்லாம் இருப்பான். பெருமைப்படுறவங்க கிட்ட அதிகமா இருப்பான். பெருமைப்படுறவங்க என்னால வந்துச்சு, என்னாலதான் எல்லாம் ஆச்சு, நான் தான் செய்தேன் அப்படி சொல்ற எல்லாத்துக்கிட்டும் இந்த பிசாசு இருப்பான். அதனால நினைவுன்னு சொல்லுகிறேன், நீங்க இந்த நேரத்துல ஒப்பு கொடுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தேவனுடைய கரம் உங்க மேல வரட்டும். பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடி தேவனுக்கு இடம் கொடுத்து எரிய ஒப்பு கொடுங்க. கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில யாரெல்லாம் பிசாசின் போராட்டங்களில தூங்க முடியாதபடி, மன அழுத்தத்துல, டிப்ரெஷன்ல, வியாதியில, பலவீனங்கள்ல யாரெல்லாம் போராடுறாங்களோ, பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டு வாழ்க்கையில ஆண்டவரே இதுல வெளியே வர முடியாதான்னு சொல்லி கலங்குற ஒவ்வொரு இருதயங்களை கர்த்தர் மாற்றுவீராக. பிசாசின் போராட்டங்கள், மன அழுத்தங்கள், பயங்கள், திகுகள் எல்லாம் வெளியேறட்டும் என்று ஜெபிக்கிற அவிசுவாசமான நினைவுகள் எல்லாம் வெளியேறுவதாக. ஆவியானவர் சகல நன்மையினால திருப்தியாக்கும். ஆவியானவரே அதிசயங்களை புறப்பட பண்ணும். ஓ